எரியுதடி மாலா போடு. இப்படி ஸ்டாலின் மட்டும் கிடையாதுங்க, ஒட்டுமொத்த திமுக கூடாதவங்க இன்னைக்கு பயங்கரமா கதறிட்டு இருக்காங்க. பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி அமையாதுன்னு நினைச்சோம், நம்ம 200 சீட்டு வின் பண்ணிடலாம் அப்படின்னு கனவுல இருந்தோம். ஆனா இப்ப 20 இடங்கள் கூட கிடைக்காது போல இருக்கு அப்படின்னு பயங்கரமா கதறிட்டு வராங்க. அதை பற்றி டீட்டெயிலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஆளுநர் RN ரவி அவர்கள் தரமான ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று மதுரையில் ஒரு கல்லூரி விழாவுக்கு போறாரு. அங்க மாணவர்கள் மத்தியில் பேசிட்டு அந்த பேச்சோட இறுதியா ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காரு. பாருங்க. இந்த ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கிற பக்தி முழக்கத்தை கண்டுதான் இன்னைக்கு திமுக காரங்க கதறிட்டு வராங்க. நேற்று வரைக்கும் ஆளுநர் RN ரவி அவர்கள் பயந்துட்டாரு, நீதிமன்ற தீர்ப்பை பார்த்து அவரு நடுங்கிட்டாரு, இனிமேலாம் எதுவுமே பேச மாட்டாரு அப்படின்னு பயங்கரமா ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க. ஆனா அதே திமுகவினர் ஆளுநரை நினைச்சு இன்னைக்கு கண்ணீர் விட்டு பக்கமா அறிக்கையில வெளியிட்டு இருக்காங்க. ஏன்னா ஆளுநர் RN ரவி அவர்கள் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு ஒரு வாட்டி சொல்லல, 2 வாட்டி சொல்லல, 3 வாட்டி சொன்னதோட மட்டும் இல்லாம மாணவர்களையும் சொல்ல வச்சிருக்காரு. இப்படி ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொன்னதுல அங்க இருக்கின்ற மாணவர்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, கல்லூரி நிர்வாகத்துக்கு பிரச்சனை கிடையாது, ஆசிரியர்களுக்கு பிரச்சனை கிடையாது, பெற்றோர்களுக்கு பிரச்சனை கிடையாது, யாருக்குமே பிரச்சனை கிடையாது. ஆனா அந்த திமுக பசங்களுக்கு தான் பிரச்சனை. அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த வன்னியர்ஸ் இருக்காப்லையே, இந்த சாக்கடவை விசிகே சாக்கடவை வன்னியர்ஸ், அவர் என்ன சொல்லிக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆளுநர் செயல் மதவெறியின் உச்சம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு சாமானிய தமிழன் ஒருத்தர் சரியான பதிலடி கொடுத்திருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழக பள்ளி பாடத்திட்டத்தில் தமிழை காட்டுமிராண்டி மொழி என்று சொன்னவன் பாடம் கற்றுக் கொடுக்கும் போது ஜெய் ஸ்ரீராம் சொல்வது தவறில்லப்பா அப்படின்னு சாணி அடி கொடுத்துருக்காப்ல. அடுத்து பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணியை பத்தி எப்படி கதறாங்க அப்படின்னு பார்த்துடலாம். முதல்ல திருமாவளவன் அவர் என்ன சொல்லிக்காப்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழுத்தம் காரணமாகவே அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்னு சொல்லிக்காப்ல. என்னையா இது, நீ தான் அந்த கூட்டணியில் இருந்துக்கிட்டு பிளாஸ்டிக் சேர் போட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு பயங்கரமா அழுத்தி விட்டுட்டு இருக்க. தலித்துகளோட தலைவர், நான் தான் தலித்துகளோட ரெப்ரசன்டேட்டிவ்னு சொல்ற நீ என்னைக்காவது ஒரு நாள் அந்த மக்களுக்காக குரல் கொடுத்துருக்கியா? எங்கேயுமே கிடையாது. வேங்கை வயல் பிரச்சனையில பச்சையா தெரியுது திமுக வந்து எந்தவித நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு. அப்ப கூட வாய் துறக்காம மௌனியா இருந்துட்டு இப்ப அழுத்தம் கிழுத்தம் அப்படின்னு கதறிட்டு இருக்காப்ல. அடுத்து கனிமொழி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்க. அதிமுகவுக்கு EPS துரோகம் செய்துள்ளார், பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று கூறிய EPS இப்போது கூட்டணி வைத்துள்ளார் அப்படின்னு யோக்கிய சிகாமணி மாதிரி பேசியிருக்காங்க. இவங்க கடந்த காலகட்டங்களில் காங்கிரஸை பற்றி என்னென்ன பேசுகிறாங்க, காங்கிரஸ் இவங்களை பற்றி என்னென்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அதுக்கான வீடியோ ஆதாரங்கள்லாம் இருக்குது. ஆனால் இதே கனிமொழி அவர்கள் என்ன சொன்னாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா மதுக்கடைகளை இழுத்து மூடிடுவோம், ஏன்னா நிறைய விதைவுகள் இளம் விதைவுகள் இருக்காங்க அப்படின்னு வாய்க்கிளிய பேசிவிட்டு இப்போ உங்களுக்குலாம் வெக்கமாவே இல்லையா? எத்தனை மதுக்கடைகளை நீங்கள் மூடினீங்க, இப்போ என்ன விதைவுகள் இல்லையா அப்படின்னு தமிழக மக்கள் சாணி அடி கேள்வி கேட்குறாங்க. ஆனால் சொரணையே வராது. அடுத்து பார்த்தீங்கன்னா பேட்ட ரவுடி செல்வ பெருந்தகை என்ன சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுக பாஜக கூட்டணியை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். உன்னெல்லாம் ஒரு தலைவராகவே மக்கள் ஏற்றுக்கல, ஒரு கட்சியாகவே ஏற்றுக்கல. இவங்க எல்லாம் வந்து ஒரு தேசிய கட்சி மாதிரியா இருக்காங்க, திமுகவோட கிளைக்கழகமாக அங்கே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இதை வேற வக்கனை வேற பேச வந்துட்டாங்க. இப்போ வந்து நிறைய மீடியாக்களில் வந்து வீடியோக்கள் வெளியிட்டு இருக்காங்க. இது மாதிரி ஜெயக்குமார் வந்து பிஜேபி பற்றி இப்படி பேசிட்டாரு, அண்ணாமலை அவர்கள் ஏடிஎம்கே பற்றி இப்படி பேசுகிறாங்க கடந்த காலகட்டங்களில் அப்படின்னு யோக்கிய சிகாமணிகள் மாதிரி பயங்கரமாக பேசிட்டு வராங்க. ஆனால் இவங்க கடந்த காலகட்டங்களில் இந்த காங்கிரஸை பற்றி என்னென்ன பேசுகிறாங்க அப்படின்னு நிறைய வீடியோ வந்திருக்கு. அதுலேயும் நம்ம வந்து இப்போ முதலமைச்சராக இருக்கார்ல ஸ்டாலின் அவர்கள், அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பாருங்க. காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி கிடையாது, யாரோடு நான் கூட்டணி இருக்க போகிறோம் என்று சொல்வதை விட யாரோடு நான் கூட்டணி இருக்க போவதில்லை என்பதை தலைவர் கலைஞர் அவர்கள் எப்படியெல்லாம் டயலாக் அடிச்சு விட்டுருக்காங்க பாத்தீங்களா? அதுலயும் பாத்தீங்கன்னா துண்டுச்சீட்டு இல்லாமையே சொல்லியிருக்காரு. எனக்கே ஆச்சரியமா இருக்கு, துண்டுச்சீட்டு இல்லாம 10 செகண்ட் எப்படி பேசினாருன்னு அப்படின்னு எனக்கே ஆச்சரியமா இருக்கு. காங்கிரஸோட கூட்டணி கிடையாது அப்படின்னு அடிச்சு பேசியிருக்காங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா இலங்கை தமிழர் பிரச்சனையெல்லாம் சுட்டி காட்டி பேசியிருக்காங்க பாருங்க. இலங்கையில் தமிழர்கள் படக்கூடிய கொடுமைகள், மீனவர்களுடைய பிரச்சனை, காமன்வெல்த் மாநாட்டிலே பங்கேற்க கூடாது என்று ஒரு சூழ்நிலை வந்த நேரத்தில் அதற்கு பிறகு பொதுக்குழுவிலே இனி காங்கிரஸோடு கூட்டணி வைத்துக் கொள்ளக்கூடாது என்ற ஒரு முடிவினை
வெளிப்படையாக அறிவித்திருக்கிறோம். என்னமா நடிச்சிருக்காங்க பாத்தீங்களா? என்னமா நடிச்சு என்னென்னமா பேசியிருக்காங்க பாத்தீங்களா? இப்படி திமுக பேச 2013 டிசம்பர் 24ஆம் தேதி EVKS இளங்கோவன் அப்படிங்கிற ஒரு சாக்கடவை அன்னைக்கு காங்கிரஸ்ல இருந்துச்சு, இப்ப மறைஞ்சிட்டாரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, திமுக செய்த ஊழலை எல்லாம் நாங்கள் சுமக்க வேண்டியதாகிவிட்டது. இந்த 2G ராசா அப்படி பேசுனது அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காப்ல நினைக்கிறேன். அவர்கள் எங்களை விட்டு போனது என்பது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. போய் தொலைங்கடா அப்படின்னு காங்கிரஸை கரடியே காரி துப்பி இருக்கு. ஆனா இன்னைக்கு இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் விட்டு தள்ளிடலாம். ஆனா இன்னொரு கொடூரமான ஒரு சைக்கோ பேசியிருக்கு. யாருன்னு பாத்தீங்கன்னா கோபால்சாமி அப்படிங்கிற வைகோ அப்படிங்கிற சைக்கோ என்ன சொல்லியிருக்க அப்படின்னா, பாஜகவின் எடுபிடி போல அதிமுகவினர் உள்ளனர். இதை சொல்றதுக்கு உனக்கு கொஞ்சமாவது தகுதி இருக்கான்னு கேட்குறேன். அதாவது ஒரு நிகழ்ச்சி நினைக்கிறேன், ஸ்டாலின் அவர்களுடைய வேட்டியில் லைட்டாக தூசி இருந்துச்சு போல இருக்கு. அதை அப்படி குமிஞ்சுக்கிட்டு அப்படியே படுத்துக்கிட்டு தட்டி விடுறாப்புல. இப்படியெல்லாம் செஞ்சுக்கிட்டு இந்த சைக்கோவுக்கு இதை பற்றி பேச தகுதி இருக்கா? ஒரு காலத்தில் ஸ்டாலின் அவர்களை பற்றி இந்த மாதிரி உண்மையை யாரும் உடச்சி பேசியிருக்க மாட்டாங்க. அந்த உண்மையை பேசுனது யாரு? இதே கோபால்சாமி. ஒரு கிளை தலைவருக்கு இருக்கிற அறிவு கூட ஸ்டாலினுக்கு இல்லை அப்படின்னு அடிச்சு பேசினாப்ல. அந்த வீடியோ காட்சிகளை கூட வேணா பாருங்களேன். திமுக பற்றி தெரியாது, திமுக வரலாறு தெரியாது, எந்த சப்ஜெக்டும் தெரியாது. திமுக சாதாரண கிளை செயலாளருக்குள்ள நாலேஜ் கூட அவருக்கு கிடையாது. அவரை பொருட்படுத்தாதீங்க. இப்படியெல்லாம் பேசிட்டு இன்னைக்கு பிஜேபி இப்படி, பிஜேபி கூட்டணி இப்படி அப்படின்னு சொல்றதுக்கு இந்த சைக்கோவுக்கு என்னையா தகுதி இருக்கு? என்ன தகுதி இருக்கு? அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழக பாரதிய ஜனதா கட்சியில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு. புதிய தலைவராக நயினார் நாகேந்திரன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அவருக்கு நம்முடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குவோம். இந்த மாற்றத்தில் தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு மனவேதனை ஏற்பட்டிருக்கு, மிகப்பெரிய ஒரு குழப்ப நிலை ஏற்பட்டிருக்கு. நிறைய பேர் அதாவது கட்சி சார்ந்தவங்க கிடையாது, சித்தாந்தம் சார்ந்தவங்க கிடையாது, சாமானிய மக்கள், நம்மலாம் இவங்க யாருக்கு ஓட்டு போட போறாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த மக்கள் நிறைய பேர் ஃபோன் பண்ணி எதுக்காக அண்ணாமலை அவர்களை மாத்துறீங்க, ஏன் மாத்துறீங்க அப்படின்னு அவங்க கேட்கறத பார்க்கல உண்மையிலே மிகப்பெரிய நெகிழ்ச்சியா இருக்கு. அண்ணாமலை அவர்கள் கட்சியை தாண்டி தமிழ் சமுதாயத்தின் மத்தியில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காரு, மிகப்பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்காரு. இந்த நேரத்தில் அண்ணாமலை அவர்களை மாத்தின உடனே இங்க இருக்க மீடியாக்கள் வேற நிறைய பொய்களை அடிச்சு விடுறாங்க. அண்ணாமலை அவர்களை எடப்பாடி சொல்லி தான் மாத்தினாங்க, எடப்பாடிக்காக மாத்தினாங்க அப்படின்னு பயங்கர கட்டுக்கதைகளை அடிச்சு விடுறாங்க. அதுலலாம் கொஞ்சம் கூட உண்மையே கிடையாது. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த அளவுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொன்னாலும் கூட எந்த விதமான மாற்றமும் நடக்காது. இவங்க என்ன நினைக்கிறாங்களோ, என்ன பிளானோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால் அதில் எந்த விதமான உண்மையும் கிடையாது. மீடியாக்கள் சொல்கிறது இன்றைக்கி மக்கள் மத்தியில் எடுபட்டுருக்கு. ஆனால் அந்த விஷயங்களெல்லாம் மாற்றணும் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் அடுத்த ஒரு வருடம் தமிழகத்தில் இருந்து எப்படி அதிரடியாக அரசியல் பண்ணாரோ அதே அரசியலை நிச்சயமாக பண்ணார்னா மிகப்பெரிய எழுச்சி. இப்போ மக்கள் மத்தியில் இருக்கிற ஆதங்கம், அந்த கோபம் அதெல்லாம் மறைஞ்சு போவோம் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. நேற்று கூட அண்ணாமலை அவர்கள் பேசல அவருடைய அந்த அடுத்த கட்ட அரசியல் அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறத கூட உணர்த்தியிருக்காரு. பாருங்க. இப்போ எல்லோருக்குமே ஒரு பிரச்சனை என்ன பண்ண, நான் கொஞ்சம் ஃப்ரீயாக லிபரலாக நீ பேச ஆரம்பிக்கிறனால எனக்கு ஒரு பொறுப்புன்னு ஒரு கட்டுப்பாடு இருந்துச்சு. இன்னி ஒரு லிபரலாக ஃப்ரீயாக அண்ணாமலையாக நான் அரசியல் பேச முடியும், செய்ய முடியும். அது எப்பவுமே ஒரு அரசியல்வாதிக்கு அந்த அடிச்சு ஆட வேண்டிய அந்த பாக்ஸிங் கலை எப்பவுமே ஒரு அரசியல்வாதிக்கு தேவைப்படுதுங்க. அதனால கொஞ்சம் பேச்சு ஸ்டைலையும் நம்ம மாற்றிடணும். நீ பக்குவமாக பேசுறதுக்கு நயினார் அண்ணன் இருக்கிறான். அண்ணே கூட்டணியை பற்றி நீங்கள் ஒன்று சொன்னீங்க, அவங்க ஒன்று சொன்னாங்க. அண்ணே நயினார் அண்ணன் பேசுங்க, நமக்கு சிம்பிள் வழி தான். நயினார் அண்ணன் இருக்காங்க, அண்ணன் பேசுங்க. என்னங்க இனி நம்ம பாலை மட்டும் நாம் அடித்தா போதும். இனி பவுன்சர்ஸு டஃப் பால்ஸ்லாம் நயினார் அண்ணன் பார்த்துக்குவார். அவர் ஃப்ளிக் அடிக்குவார், அவர் டிஃபெண்ட் பண்ணுவார், அவர் பிளே பண்ணால் இனி ஒன்லி 6 அடிக்கிறதா நம்ம வேலை. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த கிளிக் பைட் ரொம்ப முக்கியம். 6 தான் அடிக்க போறோம் அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களுக்கு, துவண்டு போயிருக்க தொண்டர்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்திருக்காரு. இந்த வீடியோ செம்மையா வைரல் ஆகிட்டு வருது. அடுத்து அண்ணாமலை அவர்கள் இறுதியா மாநில தலைவராக இறுதியா ஒரு பதிவு போட்டிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் அன்பு சகோதர சகோதரிகளை, உங்கள் அனைவரின் அன்பிற்கும் ஆதரவுக்கும் நன்றி. தமிழக மக்களின் உரிமைக்காக எனது குரல் என்றும் ஒலிக்கும். வரும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தாமரை சொந்தங்கள் அனைவரும் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தலைமைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கி
திமுகவை வீழ்த்துவது என்ற ஒற்றை இலக்கை நோக்கி ஒருங்கிணைந்து பயணிப்போம் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் கடைசியாக ஒரு பதிவு போட்டிருக்காரு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நேற்று நயனா நாகேந்திரன் அவர்கள் பேசல உணர்ச்சி மிகுந்த ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. அண்ணாமலை அவர்கள் திமுகவை வீழ்த்துற வரைக்கும் நான் காலில் செருப்பு போட மாட்டேன் அப்படின்னு ஒரு சபதம் எடுத்திருந்தார். நேற்று நயனார் அவர்கள் பேசல திமுகவை வீழ்த்துவோம் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு உத்வேகம் பிறந்திருக்கு. நிச்சயமாக திமுகவை வீழ்த்துவோம். அதனால் அண்ணாமலை அவர்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் அவருடைய காலில் காலணி அணியணும் அப்படின்னு காலணியை கையோடு வாங்கிட்டு வந்துட்டாரு. அண்ணாமலை அவர்களும் வேற வழியே இல்லாமல், ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, தலைமையிலேருந்து என்ன சொன்னாலும் அதை அப்படியே செயல்படுத்துவாங்க. அதனால் அண்ணாமலை அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டார். அந்த நிகழ்ச்சியெல்லாம் அந்த ஒரு காட்சியெல்லாம் பார்க்கல மிகவும் நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. அடுத்து இந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு அண்ணாமலை அவர்கள் வெளியில் வராரு. தொண்டர்கள் எல்லாமே அவரை வந்து சூழ்ந்துட்டு நீங்கள் வந்து போகக்கூடாது, நீங்கள் மாநில தலைவர் பதவி விட்டு போகக்கூடாது அப்படின்னு கண்ணீர் மல்க அவர் எந்த அளவுக்கு தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியில் நிறைய தலைவர்கள் இருந்திருக்காங்க. ஆனால் அண்ணாமலை அவர்கள் போல யாருமே தொண்டர்கள் மத்தியில் இந்த அளவுக்கு ஒரு செல்வாக்கை பெற்ற தலைவர் யாருமே இருந்ததில்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பாச போராட்டத்தை காண முடிஞ்சுது. அடுத்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களுக்கு அடுத்து என்ன பதவி கொடுக்க போகிறாங்க, அவரை எப்படி பயன்படுத்த போகிறாங்க அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்விகள் இருந்துகிட்டு இருக்கு. அப்போ இந்த கேள்வி எழுந்திருக்க வேளையில் குருமூர்த்தி அவர்கள் வந்து நேற்று ஒரு ஆங்கில தொலைக்காட்சியில் ஒரு பேட்டியை கொடுத்தாரு. அதில் அவர் சொன்னதை பார்க்கல பாரதிய ஜனதா கட்சி அண்ணாமலை அவர்களை வச்சு மிகப்பெரிய ஒரு திட்டம் வகுத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அவர் என்ன சொல்லிக்காரு அப்படின்னா, என்னுடைய 60 ஆண்டு கால அரசியல் அனுபவத்தில் அண்ணாமலை அவர்கள் தமிழகத்தில் தமிழ் மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறத என்னால் உணர முடியுது. எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்ல முடியாது. தேசிய தலைமை மிக முக்கியமான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அண்ணாமலை அவர்களுக்கு மிக முக்கியமான பொறுப்பை கொடுத்து அவரை பயன்படுத்த போறாங்க அப்படிங்கிற மிக முக்கியமான தகவலை சொல்லியிருக்காரு. ஏன்னா நிறைய பொலிட்டிக்கல் ஆய்வாளர்கள்லாம் இப்பவே சொல்ற விஷயம் என்னன்னா, அண்ணாமலை அவர்கள் முதல்வர் கேண்டிடேட் மட்டும் கிடையாது, அவர் வந்து ஃபியூச்சர்ல வருங்காலத்தில் பிரைம் மினிஸ்டர், வேட்டி கட்டிய தமிழன் என்னைக்கு பிரைம் மினிஸ்டர் ஆவான் அப்படின்னு நிறைய தமிழர்களோட கேள்வியா இருக்கு. அந்த கேள்விக்கு விடை தருபவரா அண்ணாமலை அவர்கள் இருக்காரு அப்படின்னு நிறைய பொலிட்டிக்கல் ஆய்வாளர்கள் கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க. இந்த வகையில் குருமூர்த்தி அவர்களுடைய கருத்து மிக முக்கியமான கருத்தா இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஓசி புகழ் பொன்முடி, மன்னிச்சிருங்க நான் பேசுனது தவறு, நின்னா 5 படுத்தா 10 அப்படின்னு பேசுனாப்புல, அது வந்து மன்னிச்சிருங்க தவறு அப்படிங்கிற மாதிரி என்னம்மா ஒரு நாடகத்தை போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இதெல்லாம் மக்கள் நம்ப தயாரா இல்லை. திமுக காரனோட நேச்சரே அதுதான். அதாவது ஊரில் வந்து ஒருத்தன் இப்படி பேசுப்பா, இவனோட குரலை கேட்டாலே இவன் தான்ப்பா, இவனோட குரலை கேட்டாலே இவன் தான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி ஆபாச பேச்சுக்கள்னாலே அது திமுக காரன் இருப்பான், திமுக தான் அப்படி பேசும் அப்படிங்கிறது தமிழக மக்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். என்னமோ இப்போ வந்து இது மாதிரி பொன்முடி புதுசாக பேசுனது மாதிரியும் இல்லை திமுக காரங்க புதுசாக பேசுன மாதிரியும் தமிழக மீடியாக்கள் பில்டப் கொடுக்குறாங்க பாருங்க, அதை மட்டும் தாங்கவே முடியலைங்க. இப்போ இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கார்ல, அவரே கடந்த காலகட்டங்களில் எப்படி பேசியிருக்காப்புல அப்படிங்கிறத பாருங்க. அவளும் நோக்கினாள் அண்ணலும் நோக்கினாள் என்பதை போல அவரும் வந்தார் இவரும் போனார். அதுதானே அதைத்தான் சொன்னேன். ஆக பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் தொடர்பு இருக்கிறது, அதுவும் கள்ள தொடர்பு இருக்கிறது என்று நான் 7-8 கூட்டங்களில் பேசியிருக்கிறேன். பார்த்தீங்களா, இதில் கவனிச்சிங்களா? அதாவது சாதாரணமாக ஒரு 5 செகண்ட் பேசுறதுக்கு 10 வாட்டி குனிஞ்சு துண்டுச்சீட்டை பார்ப்பாங்க. ஆனால் இந்த ஆபாசமாக பேசுறதுக்கு துண்டுச்சீட்டே தேவையில்லைங்க. அந்த அளவுக்கு ஆபாச வெறியில் ஊறி போய் கிடக்குறாங்க திமுகவினர். இதெல்லாம் இவங்கள சொல்லி நம்ம வந்து குறலைங்க. இவங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களை சொல்லணும். இவங்களுடைய சித்தாந்த குருக்களை பார்த்தீங்கன்னா இவங்க அதுக்கு மேலே பேசியிருக்காங்க. ஈவே ராமசாமியாக இருக்கட்டும், கருணாநிதியாக இருக்கட்டும், இவங்களுடைய பேச்சே பார்த்தீங்கன்னா வன்மம் இல்லாமல் ஆபாசம் இல்லாமல் இவங்களோட பேச்சே இருக்காது. அதுவும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கேமரா இருக்குது, இவ்வளோ மீடியாக்கள் இருக்குது, இவ்வளோ மொபைல் இருக்குது, இப்பயே இவங்கெல்லாம் இப்படி பேசியிருக்காங்களே. தாத்தா காலத்து திமுக அப்படின்னு இருந்தப்பெல்லாம் இவங்க எப்படி பேசியிருப்பாங்க, எப்படி புகுந்து விளையாண்டுருப்பாங்க, ஹிந்து மதத்தை பற்றி எவ்வளோ கொச்சையாக பேசியிருப்பாங்க. நான் கேட்குறேன், இந்த பொன்முடி இப்படி பேசினாப்புல, ஒரு வேளை சிறுபான்மையரை பற்றி இந்த மாதிரி பொன்முடி பேசியிருந்தா பொன்முடியால் இன்னைக்கு வெளியில் நடமாட முடிஞ்சிருக்குமா?
நடமாட முடிஞ்சிருக்குமா? அதாவது ஒரு ஊரில் பொன்முடி போவையில் சேத்தை வாரி அடித்தாங்கல்ல, அந்த மாதிரி அடிக்க மாட்டாங்க. சேத்தையும் சாணியையும் மனுஷனையும் கலந்து பொன்முடி அவர்களாம் அடித்து விரட்டியிருப்பாங்க. வேற ஒரு மதத்தை பேசுனா நடக்கிறதே வேறையாக இருந்திருக்கும். ஆனால் என்ன பண்ணுறது, நம்முடைய இந்து சமுதாயத்தின் மத்தியில் ஒற்றுமை இல்லை, அவங்கள்ட்ட அந்த உணர்வுகள் இல்லை. கோயிலுக்கு போவான், சாமி கும்பிடுவான், ஆனால் ஹிந்து அப்படிங்கிற உணர்வு இல்லாதனால இந்த பொன்முடியெல்லாம் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காப்புல. கூடிய விரைவில் இந்த காட்சிகள் எல்லாம் மாற தொடங்கும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இந்த செய்திகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பதிவு பண்ணுங்கள். நன்றி. ஜெய் ஹிந்த். வந்தே மதரம்.